ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இன்னுமே சில பேர்கிட்ட பேசும்போது, இலக்குன்னு ஒன்று கிடையாது. எனக்கு என் லைஃப் மாறணும். இப்போ இருக்கிறத விட நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இலக்குன்னு ஒன்று நான் யோசிக்கவே இல்லை அப்படிம்பாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் வேணால் இருக்கலாம். உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கலாம். நல்ல படிப்பு இருக்கலாம். மேபி உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்றது ஒரு இலக்கு இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். இலக்கே இல்லைன்னா எதை அடைவீங்க நீங்கள்? எதை நோக்கி பயணிக்க போகிறீங்க? ஸோ அப்போ ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா, நான் சொல்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு இலக்கே இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் இல்லைங்க எனக்கு இலக்கெல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ மேபி உங்களுடைய கோல்ஸ் அவ்வளோ ஒரு பேர்னிங் டிசைரோடு உங்களுக்கு இல்லை, நீங்கள் ரொம்ப ஒரு பேருக்காக ஒரு கோல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இலக்கு இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லையான்னு கேட்டால், இலக்கு இல்லைன்னா உங்களோட வெற்றியை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. இலக்குன்னா ஏன் நம்ம இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ், அப்புறம் எண்ணங்கள் எப்படி அமைச்சிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு 4-5 இயர்ஸாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் தான் இருக்கிறதுலே நிறைய தமிழ் அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா, என்னுடைய பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் எப்போவுமே ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுகிறதுக்கு முன்னாடி, உங்கள் இலக்கு என்ன, ஏன் நீங்கள் அடைய முடியல அப்படின்றத நான் முதல் கேட்பேன். முதல் கேள்வி உங்கள் இலக்கு என்ன, இதுதான் இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு இலக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாதையே இல்லைன்னு அர்த்தம். எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க, எதுக்காக ஒரு வேலையை செய்கிறீங்க, இது உங்கள் கான்ஷியஸ்க்கு புரிஞ்சுருக்கணும். ஒரு காரணம் இல்லாத ஒரு செயலை நான் செய்ய முயற்சிக்கும் போது தான் நான் பாதியிலே நிறுத்திட்டு நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். எனக்குள்ள ஒரு பர்பஸ் இல்லை அப்படின்னா, நான் எந்த ஒரு செயலையுமே முழுமையாக முடிக்க மாட்டேன். கரெக்டாக? அப்போது ஒரு கோல் இல்லை அப்படின்றது நீங்கள் நடந்து போகிறதுக்கு பாதையே இல்லைன்றதுக்கு சமம். ஸோ இலக்கு இல்லாத மனுஷன் என்ன ஆவான் அப்படின்னா, ஒரு பாத்தே இல்லை, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நீங்களாக ஒரு பாதை அமைக்க ட்ரை பண்ணுவீங்க. உங்களால் ஒரு பாதையை அமைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, இலக்கு தெரியல, எங்கே இருக்குதுன்னு தெரியல, எதை நோக்கி போகிறோன்னு தெரியல. அப்போ என்ன ஆகும்? எங்கேயோ நடந்து மாறி மாறி போயிட்டுருப்பீங்க. கடைசி வரைக்கும் போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் அடைய வேண்டிய அந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தான் அது தெரியாது. ஸோ அப்போ நோ கோல் அப்படின்னா நோ பாத்துன்னு தான் சொல்லணும். எப்பவுமே ஒரு இலக்கை அமைச்சிக்கிட்டு போகிறது தான் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்பை க்ரியேட் பண்ணும். இந்த இலக்கு எப்படி இருக்கணும், அதனுடைய தன்மை என்ன மாதிரியான ஆசைகளோடு நீங்கள் உங்களுடைய லைஃப் அப்ரோச் பண்ணுறீங்கன்றதெல்லாம் வேறு. ஆனால் ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய இடங்களில் உங்களுக்கு அந்த லைஃப் போர் அடிக்கிறத பார்ப்பீங்க. சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கேன், ஆனாலுமே நான் ஹாப்பியாக இல்லை, ஆனாலுமே எனக்கு ஒரு 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 வித்தியாசமாக இல்லை வாழ்க்கை, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்குது அப்படிம்பாங்க. 90% அவங்களுக்கு அந்த காரணம் ஏன் நடக்குது அப்படின்னா, இலக்கு இல்லை, லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்க முடியல. உங்கள் வாழ்க்கையை வேகமாக செலுத்தணுன்னாலும் சரி, இல்லை இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப போர் அடிக்காத ஹாப்பியான லைஃப்பை நீங்கள் வாழணுன்னாலும் சரி, ஏதாவது ஒரு தேவையை நோக்கி நகரும்போது தான் வாழ்க்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எங்களை வச்சுக்க முடியும். நிறைய பேரை இலக்கு தான் வேறு மாதிரியான ஒரு மனுஷனாக மாற்றும். முக்கியமாக சொல்லணுன்னா, ஒரு ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளே வரும். இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு எனக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த இலக்குக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றங்களுள்ள கொண்டு வருவீங்க. முக்கியமாக இது வரைக்கும் செய்யாத விஷயங்களை உங்கள் கான்ஷியஸ் உங்களை செய்ய தோன்றும். ஒரு தேவையை உருவாக்கும் போது தான் உங்களுடைய வாய்ப்புகள் நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. வாய்ப்புகள் தேடும்போது அதுக்கு தகுதியான ஆளாக உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டிய அவசியம் வரும். நீங்கள் கேரக்டர் சேஞ்ச் ஆகும், உங்களோட ஸ்கில்ஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு தேவையை உருவாக்கும் போது நீங்கள் கற்றுக்கிறதோ இல்லை அதை அப்ரோச் பண்ணுற விதமோ நிறைய மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். ஸோ தேவையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலான்னு தான் தோணும். ஸோ ஒரு ஃபியர்லெஸ் மைண்ட் செட் அப்படின்றது ஒரு இலக்கை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு அதுக்காக நீங்கள் வேலை செய்யும் போது, இல்லை அட்லீஸ்ட் அதை உங்கள் எண்ணத்துக்குள்ளே கொண்டு வரும்போதே அதுக்கு தகுதியான ஒரு ஆளாக இந்த கான்ஷியஸ் உங்களை மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ முக்கியமாக ஒரு ஈர்ப்பு விதியெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டுன்னு ஒரு ப்ராக்டிஸ்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த பயிற்சிக்கு வரேன்னு சொல்லாமல், பிரச்சனை ஒரு சைடு நடக்கட்டும், அதையெல்லாம் மீறி என் வாழ்க்கையில் இதை மாற்றிக்கணும், இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்ற ஒரு தெளிவான தேவையோடு உள்ளே வரும்போது தான் இந்த ஈர்ப்பு விதிகளை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு இலக்குன்றது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய தைரியத்தை உருவாக்கும், வேறு மாதிரி ஒரு மனுஷனாக அவங்கள மாற்ற முயற்சி செய்யும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு இலக்கை உருவாக்கும் போது ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் எண்ணத்துக்குள்ளே கொண்டு வரும்போது, அதை நீங்கள் நினைக்கும் போது, அப்போ நீங்கள் அதை யோசிக்க ஆரம்பிப்பீங்க, விசுவலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு எமோஷன் க்ரியேட் ஆகும்.
உண்மையை சொல்லணுன்னா உங்களுக்குள்ள ஒரு புது நியூரல் கனெக்ஷனே வந்து க்ரியேட் ஆகும். அதாவது இல்லாத ஒரு எண்ணத்தை உள்ளே விதைக்கும் போது அதுக்காக உங்கள் மூளையில் ஒரு இடமே ஒதுக்கப்படுது. என்ன நடக்கும்? இந்த மாதிரி நியூரல் கனெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா புது எண்ணங்கள் உருவாகும். நீங்கள் ஒரு புது அப்ரோச் எடுக்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒருத்தர் வந்து ஒரு தேவையை நோக்கி போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சில ஜெயிக்கிற ஆட்கள்கிட்ட பார்க்கும்போது இப்படி ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்துச்சா, இது நீ எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அது நடக்குது? காரணம் என்னென்னா, ஒரு தேவையை உருவாக்கும் போது இவ்வளவு நாள் இருந்த உங்களோட இருப்பை கான்ஷியஸ் மாற்றும். அதாவது உங்களோட ஆக்ஷன்ஸ் மாறும், உங்களோட அப்ரோச் மாறும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆனால் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை புது வேலைக்கு போகும்போதோ வேறொரு ஆளாக மாறியிருப்பாங்க. அப்போது கம்ப்ளீட்டாக உங்களை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு இலக்குனால் மட்டும்தான் முடியும், ஒரு கோல்னால் மட்டும்தான் முடியும். ஒரு நியூரல் கனெக்ஷன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் எதை வேணால் நினைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது பின்னாடி ஏதோ சரி சும்மா இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் நடந்துன்னு சொல்கிறாங்க, 50-50 நடக்கும், இதெல்லாம் வந்து ப்ளஸிபோ எஃபெக்ட்னு சொல்லிட்டு பாதி பேர் போயிடுவாங்க. ஆனால் ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கும் போது உங்களுக்கு ஒரு புது கனெக்ஷன் க்ரியேட் ஆகுது. அந்த கனெக்ஷன் என்ன பண்ணும்? அதுக்கு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளை தேடுறதுக்கு உங்களை தூண்டும். அதனுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு, அது உடம்பாலையா மனசாலையா எங்கே நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கணும், அதுக்கான எல்லா முயற்சிகளையும் கான்ஷியஸ் செய்ய ஆரம்பிக்குது. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 4-5 விஷயம் எழுதுனேன், நான் கேட்டேன், இல்லை நான் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் நடந்துருச்சுன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை எமோஷனாக மாற்றும்போது, ஒரு சந்தோஷமான ஒரு தேவையாக மாற்றும்போது உங்களுக்கு ஒரு புது கனெக்ஷனே உள்ள கான்ஷியஸ் க்ரியேட் பண்ணுது. அந்த கனெக்ஷனுக்கு தேவைப்படுற எல்லா விதமான அந்த ரிசல்ட்ஸையுமே ஒருங்கிணைக்க ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ணி சக்ஸஸை பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி நான் அச்சீவ் பண்ணுற ஆளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு 3 monthஸில் என்னால் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது, 3 மாதத்துக்கு யோசிக்கவே முடியல அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க யோசிக்கல, அந்த எண்ணத்தை அவங்க உருவாக்கவே இல்லை, அந்த கனெக்ஷனே உள்ளே இல்லை, ஒரு நியூரல் கனெக்ஷனே உள்ளே கிடையாது. ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வேற ஒரு ஆளாக இருப்பாங்க. நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கேன், எனக்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் பிஸ்னஸ் பண்ண முடியுது. காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்குள்ள உருவாக்குற எண்ணம் அந்த எண்ணத்துக்கு தகுதியான வாய்ப்புகளையோ இல்லை நபர்களையோ சூழ்நிலைகளையோ கவனித்து தேடி அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்குது. இது ஒரு உருவாக்கம் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகும்? ஒரு தேவை இருக்கணும், அந்த தேவையை நீங்கள் விதைக்கணும், சரியான ப்ராசஸ் மூலம் விதைக்கணும். சும்மா நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தால் நடந்துருமானா இல்லை. சில ப்ராக்டிசஸ் லைக் ஸ்கிரிப்டிங் மாதிரி சில ப்ராக்டிசஸ்லாம் உள்ளே கொண்டு வரீங்க, அங்கிருந்து தான் வாழ்க்கை மொத்தமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கினேன், எனக்கு நடந்துருச்சு, பின்னாடி எதுவுமே இல்லை, அது மேஜிக் மாதிரி இருந்துச்சுன்னு யாருமே சொல்லி கேட்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த ப்ராக்டிசஸ் மூலமாக ஜெயித்தவங்க, வாழ்க்கை மாறினவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவங்க ஜெயிக்கும் போது அவங்க லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு 60% நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு அந்த முடிக்கும்போது தான் புரியும். ஸ்டார்டிங் ஃபேஸில் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், ஒரு இலக்கு உருவாக்கும் போது நமக்குள்ளே அந்த பயம் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு உணர்வே நேற்று வரைக்கும் உங்ககிட்ட இல்லையே, ஏன் நீ இப்படி வித்தியாசமாக யோசிக்கிறேன்னு சொல்லி கான்ஷியஸ் ஸ்டார்டிங்கில் நம்மளை பயமுறுத்தும். அங்கே தான் நம்ம ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம். நீங்கள் என்ன ஒரு இலக்கு வச்சுருக்கீங்க, அந்த இலக்கு சரிதானா, அந்த இலக்குக்கு பின்னாடி எந்தளவுக்கு உங்களுக்கு பேர்னிங் டிசைர் இருக்குது, அதை தடுக்கிற மாதிரியான விஷயங்கள் லைஃப்பில் என்ன வச்சுருக்கீங்க, இது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் நீங்கள் வெளியே வரும்போது கம்ப்ளீட்லி இன்னெவிட்டபிள், நீங்கள் தவிர்க்கவே முடியாது, வாழ்க்கை மாறி தான் ஆகும். ஸோ இது வந்து பியோர் சயின்ஸ். ஒரு இலக்கை உருவாக்கும் போது உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை உருவாக்குறீங்க, அந்த புது விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையோட அடிப்படையை நிறைய இடங்களில் மாற்ற ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கோல் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையை வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அது ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கை கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்ல வரேன். நன்றி.